ஒரு 3-4 நாளுக்கு முன்ன ஒரு நாள் காலையில் எழும்பினப்போ ஆண்டவர் என் காதில் பேசினாரு, விதைகள் வீணாகி கொண்டே இருக்கிறது. எது வீணாகி கொண்டே இருக்கிறது? விதைகள் வீணாகி கொண்டே இருக்கிறது. நான் உடனே அந்த வார்த்தை மறந்து போகக்கூடாது, அப்புறம் அதை தியானம் பண்ணலான்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் உடனே எழுதி வச்சேன். விதைகள் வீணாகி கொண்டிருக்கிறது. SBJயில் இருந்து வந்திருக்கிற டீச்சர்ஸுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் பைபிள் காலேஜில் இருந்து வந்திருக்கிற சகோதரி, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நான் பகலில் ரொம்ப சத்தம் எடுக்க மாட்டேன், அதனால் பின்னால் இருக்கிற பாஸ்டர் எனக்கு கேட்கலன்னு சொன்னால் இங்கே ஏக்கர் கணக்கில் இடம் கிடக்கு, வந்து வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீர்ந்து போகிறதுனால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. நீங்க வாசிக்கிறது ஹோலிலேண்டில் கேட்கும்போது சூப்பரா இருக்குன்னு ஒரு பாராட்டு, பொறாமை இல்லாதனால ஒரு பாராட்டு, ஆனாலும் முறைச்சு பாக்குது. சரி, ஒரு தடவை வாசிங்க. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீர்ந்து போகிறதுனால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. எல்லாரும் உங்க பைபிள் கையில் எடுங்க. 1060வது பக்கம், பேஜ் நம்பர் 1060. எடுத்தீங்களா? நாம் சேர்ந்து வாசிக்கலாம். விதையானது ஒரு தடவோட வாசிங்க. விதையானது நான் பேச போகிற செய்தி என்னன்னு தொடக்கத்தில் சொல்கிறேன். முதல்ல நான் பேச போகிறது, யாருடைய கரங்களில் விதைகள் இருக்கிறது, யாருடைய கரங்களில் விதைகள் இருக்கிறது. அதுக்கு நான் 1 2 3 4 5 காரியங்களை சொல்லுவேன். அடுத்து அப்போ முதல்ல யாருடைய கைகளில் விதை இருக்கிறது, ரெண்டாவது நான் பேச போகிறது விதைக்கு உள் என்ன இருக்கிறது. யாருடைய கரங்களில் விதை இருக்கிறது. நீங்கள் இந்த அல்லேலியா சோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு போகலான்னு வாரது நல்லது. கையில் ஒரு டயரியும் கூட கொண்டு வரணும், கையில் ஒரு டயரியும் கூட கொண்டு வரணும். சபைன்னு சொன்னால் ஆவிக்குரிய பாடசாலை, சபைன்னு சொன்னால் ஆவிக்குரிய பாடசாலை. எனக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒரு ஆள், அவர் 59 வருஷமாக ஊழியம் செய்கிறாரு. அவர் ஊழியம் செய்கிற எத்தனை வருஷமா? 52 நான் சொன்னேன், 59 வருஷமாக ஊழியம் செய்கிறாரு. 59 years ஊழியத்தில் 59 வருஷம். அவருக்கு சபையில் போவது ரொம்ப அரிது. எல்லா நாளும் வெளிநாட்டு ஊழியங்கள் அப்படி இப்படி போய்கொண்டே இருப்பார். அவர் சொல்கிறாரு, ஏன் சபைக்கு நான் போனா, அதாவது அவர் விசுவாசியாக இருக்கிற சபைக்கு அவர் போனா
வண்டியை கொண்டு ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டுட்டு ஆராதனை தொடங்கிறதுக்கு 2 மணிக்கூருக்கு முன்னே வண்டியை கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு வண்டிக்குள்ளே இருந்து என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாராம். என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு கூட்டம் தொடங்கிறது வரை ஜெபம் பண்ணுவாராம். கூட்டம் தொடங்கின பிறகுதான் உள்ளே போவாராம். கூட்டம் தொடங்கக்கு முன்ன உள்ளே போனால் அந்த பாஸ்டர் இவரை பிரசங்கம் பண்ண வைப்பார். அதனால் இவர் என்ன பண்ணுவாராம், கூட்டம் தொடங்கின பிறகுதான் போவாராம். அப்போ புதுசாக வந்த பாஸ்டர் ஊழியத்தில் இறங்கி 2 வருஷம்தான் ஆச்சான். புதுசாக வந்த பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம்தான் ஆச்சா. இவர் சொல்கிறாரு, 59 வருஷம் ஊழியம் செய்கிறேன், நான் பின்னால் இருக்கிறேன். 59 வருஷம் ஊழியம் செய்கிறேன், நான் பின்னால் இருக்கிறேன். டயரியும் பேனாவும் வச்சுட்டு எங்கள் பாஸ்டர் மேடையில் எழும்பி நின்று பேசும்போது சில வசனங்கள் தப்பாக இருக்கும். சில வசனங்கள் தப்பாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, அதாக எனக்கு பிடிச்சது, 59 வருடங்கள் ஊழியம் செய்கிற என்னோடு எங்கள் சபையில் பாஸ்டர் தப்பாக பேசுகிற வசனங்களின் வழியாய் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். இப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் எழுதி எடுக்க ஏதாவது இருக்கும், எழுதி எடுக்க ஏதாவது இருக்கும். பின்ன டயரி கொண்டு வராத்தது ஏன்னு சொன்னால், எல்லாரு கையிலையும் பைபிள் இருக்கு. எல்லாருக்கும் ஆதியாகமம் முதல் வெளிப்பாடு வர தெரியும். இப்போ நான் பிரசங்கத்துக்கு வசனம் வாசித்த உடனே ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் எங்கே தொடங்குவார், எப்படி போவார், எந்த பாயிண்டில் ஏறுவார், எந்த பாயிண்டில் இறங்குவார், எல்லாருக்குமே தெரியும். இல்லை இனி எல்லாரு கையிலையும் பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பைபிளை விட்டுட்டு திருக்குறளில் இருந்து பேசவும் முடியாது. நமக்கு பரலோகத்துக்கு போகவும் வேணும். அதுக்கும் முறைச்சு பார்க்குறியா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ முதல்ல பேச போகிறது, யாருடைய கைகளில் விதைகள் இருக்கிறது, அதுக்கு 5 6 காரியங்களை சொல்லுவேன். அப்புறம் 2வது பேச போகிறது, விதைக்கு உள் என்ன இருக்கிறது, விதைக்கு உள் என்ன இருக்கிறது, அதுக்கும் 5 6 காரியங்களை சொல்லுவேன். அடுத்து நான் பேச போகிறது, மனுஷ வார்த்தைக்கும் தேவ வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. மனுஷ வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் என்ன. அதுக்கு அப்புறம் பேச போகிறது, விதை விதைக்கப்படும் இருதயங்கள், விதை விதைக்கப்படும் இருதயங்கள். இதையும் தாண்டி நமக்கு நேரம் இருந்தால் விதை என்றால் என்ன, இவ்வளவு பேசி இன்னைக்கு பகலை நாம் முடிச்சுக்கிடுவோம். ஜபத்தோடு அமர்ந்திருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போ முதல்ல யாருடைய கரத்தில் விதை இருக்கிறது, அதுக்கு நான் 5 6 காரியங்களை சொல்லுவேன். 1வது, மம்மீஸு கையில் விதை இருக்கும். யாரு கையில்? பேசுங்க. யாருக்காக மம்மீஸ் தெரியுமா? டாடிஸ் தெரியுமா? டாடிஸ் தெரிஞ்சவன் கை தூக்குங்க. மம்மீஸ் தெரிஞ்சவன் கை தூக்குங்க. ஐயோ என்ன கஷ்டம் இல்லையா? எனக்கு மம்மியும் தெரியாது, ஒரு டாடியும் தெரியாதுங்களோ, கை தூக்குங்க. இப்போ 1வதுல சொல்லலைன்னா 2வதுல சொல்லியிருக்கணும், 2வதுல சொல்லலைன்னா 3வதுல சொல்லியிருக்கணும். இப்போ 3க்கு நீங்கள் கை தூக்கலையே. பார்வோன்கள் ராஜாக்களையும் ராஜாத்திகளையும் அடக்கம் பண்ணும்போ, ராஜாக்களையும் ராஜாத்திகளையும் அடக்கம் பண்ணும்போ ஒரு பானை எடுப்பாங்க. அந்த பானைக்குள்ள இந்த பாடியை வைப்பணும். அந்த பானைக்குள்ள இந்த பாடியை வச்சுட்டு அந்த 2 கையை ஓப்பன் பண்ணணும்.
சடலத்தினுடைய 2 கையை ஓப்பன் பண்ணணும். சடலத்தினுடைய 2 கையை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த காலத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத விதைகள், அந்த காலத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத விதைகள். பண்டு உதாரணத்தை சொல்லித்தாரேன். பண்டு ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளைகளும் நேரே ஸ்கூலுக்கு போகாது, முதல்ல சீனி கிழங்கு தோண்ட போகணும். அவைய தோண்டி இருக்கு, அதனால் அவைய குனிஞ்சு பார்க்கணும். முதல்ல எங்கே போகணும்? சீனி கிழங்கு தோண்ட போகணும். சீனி கிழங்கு தோண்டி தின்னுட்டு தான் எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு போகணும். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட சீனி கிழங்குன்னு சொன்ன அவைய என்ன சொல்லணும்? யூ மீன் சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லி நிறுத்த மாட்டோம். வாட்ஸ் தேட்? அவங்களுக்கு சீனி கிழங்குன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த பக்கங்களில் ஒன்று இப்போ சீனி கிழங்கு நடுறது இல்லை. அப்போ இனி நம்ம மம்மியை அடக்கம் பண்ணினா மம்மியை கையில் என்ன வைக்கணும்? சீனி கிழங்கு வைக்கணும். அப்போது பார்வோன்களையும் அவர்கள் மனைவிகளையும் அடக்கம் பண்ணும்போது 2 கையை ஓப்பன் பண்ணணும். 2 கையை ஓப்பன் பண்ணிட்டு அந்த காலத்தில் கிடைப்பதற்கு அரிய விதைகளை 2 கையிலையும் வைக்கணும். அந்த காலத்தில் கிடைப்பதற்கு அரிய விதைகளை 2 கையிலையும் வைக்கணும். வச்சுட்டு கூனிப்பானையை பூட்டணும். கூனிப்பானை ஐ மீன் மம்மி, அதை என்ன பண்ணணும்? பூட்டணும். பூட்டி அதை மண்ணுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே பிரமிடுகளை கட்டணும். இப்போ ஒரு பிரமிடுக்குள்ள 5 அரசகுலத்து சடலங்கள் இருக்குன்னு வைங்க. 5 அரசகுலத்து சடலங்கள்னா எத்தனை கை? 10 கை. இந்த 10 கையும் அடைஞ்சே இருக்கும். இந்த 10 கையும் அடைஞ்சே இருக்கும். 10 கைக்குள்ள என்ன இருக்கு? விதைகள் இருக்கு. ஒரு பிரமிடை ஓப்பன் பண்ணிச்சிடும். ஒரு பிரமிடை ஓப்பன் பண்ணப்பதான் தெரியுது 3500 ஆண்டு காலத்துக்கு முந்திய பிரமிடு. எத்தனை ஆண்டுக்கு முந்தியது? 3000. அதாவது நம்ம இருக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன, பின்ன ஒரு 1500 வருஷத்துக்கு முன்ன. 2 கையை ஓப்பன் பண்ணி பார்த்தா விதை. இப்போ விஞ்ஞானிகளுக்குள்ள ஒரு எண்ணம், 3500 வருடமான விதை தேருமா தேராதா? நான் கேட்குறேன், தேருமா? 10,000 வச்சா தேரும், அறுவட்டியில் வச்சாலும், 1 மாதம் குதிரை வச்சாலும், குதிரைன்னு சொன்னது குதிரை இல்லை, 1 மாதம் ஊற வச்சாலும் தேரும். 3000 ஆண்டு விதை ஒரு கைக்குள்ள இருந்தா தேருமா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. விவசாயம் செய்து பழக்கம் உள்ள தாத்தா சொன்னது தேரும். விஞ்ஞானிகளுக்கு தெரியல தேருமா தேராதான்னு. அவங்க அதனால ஒரு கையில இருந்த விதையை எடுத்துக்கொண்டு லேபில் கொண்டு விதைச்சணும். விஞ்ஞான அறையில் கொண்டு விதைச்சணும். விதைச்சு பார்த்தா 3000 ஆண்டு பழக்கமுள்ள விதைகள் திளர்விட்டு எழுந்தது. அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு என்ன புரியுது? அவ்வளவு சீக்கிரத்தில் விதை அழியாது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அவ்வளவு சீக்கிரத்தில் விதை, எளிதில் விதை அழியாது. ஏன்னா அடுத்த ஒரு தலைமுறை எழும்பும்படி, அடுத்த ஒரு சந்ததி எழும்பும்படி பரலோகத்தின் தேவன் போட்ட திட்டமாக்கும் விதை. அதனால விதை அவ்வளவு சீக்கிரத்தில் அழியாது. ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல் உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சு, ஒரு உதாரணத்தை கூட சொல்றேன். தமிழ்நாட்டில் பறவை காய்ச்சல் வந்த நேரம். என்ன வந்த நேரம்? பறவை காய்ச்சல். அது வந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு லாரி முட்டை, முட்டை கேரளாவுக்கு போகுது. அப்போ கேரளாவில் அறிஞ்சுக்கிட்டனும்
தமிழ்நாட்டில் இருந்து முட்டை கேரளாவுக்கு வருது. தமிழ்நாட்டில் பறவை காய்ச்சல் ஆகும். தமிழ்நாட்டில் பறவை காய்ச்சல். உடனே என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா? பாலக்காடு பக்கத்தில் செக் போஸ்டில் தமிழ்நாடு லாரியை தடுத்தணும். தமிழ்நாடு லாரியை தடுத்தப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஆட்கள் சொல்லிச்சுன்னு, சரி உங்கள் ஊரில் விடலைன்னா பரவாயில்லை, நாங்கள் திருப்பி கொண்டு போகிறோம், நாங்கள் திருப்பி கொண்டு போகிறோம். அவங்க திருப்பி கொண்டு போகவும் விடலை. ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? பறவை காய்ச்சல். கேரளத்துக்கு உள்ளேயும் விடலை. ஏன்னா கேரளாவில் என்ன வரும்? பறவை காய்ச்சல். அப்போ கலெக்டர் உத்தரவு போட்டாங்க. கலெக்டர் போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒதுக்கி அந்த லாரியில் இருக்கிற முட்டையெல்லாம் தூர தட்டகு. லாரியில் இருக்கிற முட்டையெல்லாம் தூர தட்டகு. வேற வழி இல்லாமல் ஒரு லாரி முட்டையை, ஐயோ இப்ப பேசணும் இல்லை நீங்களாவது, வேற வழி இல்லாமல் ஒரு லாரி முட்டையை தூர தட்டிச்சிடும். செய்தி பேப்பரில் போடணும், முட்டை தூர தட்டியாச்சு. ஒரு 3 வாரம் தாண்டி அப்போ முட்டைய காரியம் எல்லாரும் மறந்துடும். 3 வாரம் தாண்டி முட்டையை தூர தட்டியாச்சுங்கிறதே செய்தித்தாளில் வருது. 1,00,000க்கு மேல கோழி குஞ்சுகள் விரிந்தது. இதுக்கு பொறாமேன்னு சொல்லுவனும். எத்தனை? 1,00,000க்கு மேல கோழி குஞ்சுகள் விரிந்ததுன்னா அதை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து யோசிச்சேன். நான் உட்கார்ந்து யோசிச்சது வேற ஒன்றும் இல்லை. எடுத்து எறிஞ்சதே விரியுமானால், எடுத்து எறிஞ்சதே விரியுமானால் அவருடைய சிறகின் கீழே இருக்கிறவர்கள் கை தட்டணும், கை தட்டணும். எடுத்து தூர எறிஞ்ச முட்டை விரிஞ்சு வருமானா தெய்வத்தினுடைய சிறகுக்கு கீழே இருக்கிற குடும்பங்கள் நல்ல 2 நிமிஷம் கை தட்டி வாய திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஊடா பாபா பாபா எழுதி வைங்க. இந்த ஆண்டுல உங்க குடும்பம் விரிந்து வருகிறது. இந்த ஆண்டுல உங்க குடும்பம் சிறகடித்து பறக்கிறது. கண்ணை மூடணும், கை தட்டணும், அந்நிய பாஷை பேசணும். ஊடபால வைடரத்தல் ஆதரந்த ரீதரத்தல் ஆதரந்த சந்தலாத பிரௌடமா. காலநிலை மோசமா இருக்கலாம், மனுஷனுடைய திட்டங்கள் உனக்கு விரோதமா இருக்கலாம். தூக்கி எறியப்பட்டதே எழும்பி நடந்துன்னா உன் குடும்பம் எழும்பி நடக்க போகுது, உன் பிள்ளைகள் எழும்பி நடக்க போகணும். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. உடார பாபா ரி கபரபலபா ரி அந்தல் கபரபலபரபா ரே அந்தரபலபா ரி பத்தரபலபரபலபா. எல்லா பக்கமும் அபிஷேகம். அதை மட்டும் கேரளாவுக்கு விட்டணும்னு வைங்க, ஆட்கள் ஆம்லேட் அடிச்சு சாப்பிட்டணும்னு வைங்க, இது செய்தியாய் வந்திருக்கிறது. உன்னை தூர எறியும் போதான் நீ சாட்சியாக முடியும். உன்னை கேவலப்படுத்தும் போதான் நீ சாட்சியாக முடியும். உன்னை அவமானப்படுத்தும் போதான் நீ சாட்சியாக முடியும். உரபா சக்கரபா ரியந்தல் பிரௌடபரபலபரபா. ஒன்றாவது, அடக்கம் பண்ணப்பட்ட எல்லா மம்மீஸுடைய கையிலும் என்ன இருக்கு? விதை இருக்கிறது. 2வது, எல்லா விசுவாசிகளுடைய கையிலையும் விதை இருக்கிறது. நம்ம கையில் என்ன இருக்கு? விதை இருக்கிறது. யாக்கோபின் நிருபம் 1:7 அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல 5:7.
பிரயாசப்பட்டு. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும். பயிரிடுகிறவன், அப்போ எல்லா விசுவாசிகள கையில என்ன இருக்கு? விதை இருக்கிறது. எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு ஒன்றும். யாரு சொன்னது உங்க கையில ஒன்றும் இல்லைன்னு? உங்க கையில இருக்கிறது தான் தேவ திட்டத்தின் விதை. பிரயாசப்பட்டு பயிரிட்டு பாருங்க, முந்தி பலனை அடைய முடியும். மம்மீச கையில இருக்கு விதை. அப்புறம் எல்லா விசுவாசியுடைய கையில என்ன இருக்கு? விதை. 3, பிரசங்கிமாருடைய கையில விதை இருக்கிறது. யாருடைய கையில விதை இருக்கிறது? பிரசங்கிமாருடைய கையில. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நீங்க எங்கேயாவது போய் ஹவு டு ரீடுன்னு ஏதாவது படிச்சியலா? இல்லையா? சரி, எனக்கு நீ இப்படி பேசிப்பாங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பொறாமை, நான் எல்லாருக்கும் பொறாமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கிமாரு கையில என்ன இருக்கு? நாங்க 3 நாள் 2 நாள் 4 நாள் உங்க முன்ன சும்மா வந்து நிக்கிறோன்னு நினைக்கப்படாது. எங்க கையில இருப்பது பரலோகத்தின் தேவன் தருகிற விதை. அது எந்த வீட்டில் விழுந்தாலும் வளரும், அது எந்த குடும்பத்தில் விழுந்தாலும் வளரும், அது எந்த வாழ்க்கையில விழுந்தாலும் வளரும், அது எந்த ஆத்மாவில் விழுந்தாலும் வளரும், அது எந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில விழுந்தாலும் வளரும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, பேசுவீராக. ஏய் ஏய் கேளுங்க, என்னோடு பேசுவீராக. உடா தர 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 அல் கந்தர கத்தல் கனாதியா ரேலாந்தரி கந்தரபா ஊடபல் கபரபலபா ரீப துரபலபரபலபா ரேந்தல் கபரபலபா. நிலத்தை தயாராக்கி வை, விதை வந்து விழப்போவது. இருதயத்தை தயாராக்கி வை, வசனம் வந்து விழப்போவது. நிலத்தை ஆயத்தம் பண்ணு, ஆயத்தம் பண்ணு. ரக்கத்தரபபபபா ரிஅந்தரபலபரபலபா ஊடபல் கபரபலபரபலபா ரேலந்தரபலபரபலபா. எல்லா நிலங்களும் ஆயத்தப்படட்டும். ஆண்டவர் விதைகளை போட போகிறார். ஒன்னாவது எல்லா மம்மீஸ் கையில விதை. 2வது எல்லா விசுவாசிகள் கையில விதை. 3வது எல்லா பிரசங்கிமார்கள் கையில விதை. 4வது எல்லா விவசாயிகளின் கையில விதை. தேங்க்யூ வெரி மச் ஐயா. யாரு கையில விதை? விவசாயிகளின் கையில விதை. விதைய ஸ்டாக் பண்ணி வைப்பனும். விதைய என்ன பண்ணி வைப்பனும்? பசிச்சாலும் விதைய சாப்பிட மாட்டணும், பசிச்சாலும் விதைய சாப்பிட மாட்டணும். பிரச்சனை வந்து நிற்க முடியலன்னு சொல்லி விதைக்காக ஒதுக்கி வச்சதை விற்க மாட்டணும். ஏன்னா விதை இருந்தாதான் அந்த நிலம் வெடிச்சு கேட்கும். என்னில் யாராவது விதைக்க மாட்டார்களா அப்படின்னு அந்த நிலம் கேட்கும்போ தன் கையில இருக்கிற ஆகாரத்தை எடுத்து போட முடியும். நம்ம எல்லாம் விசுவாசிகள் பிளஸ் விவசாயிகள். அப்ப நமக்கு 2 காரணத்துக்காக என்ன கையில இருக்கணும்? விதை கையில இருக்கணும். நாம் விசுவாசிகள் ஆனதுனால வாக்குத்தத்தத்தின் விதைகள் நம்ம கையில இருக்கணும். நம்ம விவசாயிகள் ஆனதுனால சுவிசேஷத்தின் விதை நம்ம கையில இருக்கணும். எந்த நிலவும் நமக்கு நல்ல நிலம்தான், எடுத்து எறிஞ்சிட்டு வரணும். 1 ஆண்டு தாண்டி அதன் பலனை புசிக்க முடியும். Praise the Lord. அடுத்து
நான் எத்தனை காரியம் சொன்னேன்? 5 சாத்தான் கையிலையும் விதை இருக்கு. யாரு கையிலையும் விதை இருக்கு? சாத்தான் கையிலையும் விதை இருக்கு. மத்தேயு 13:25. பார்த்தீங்களா? அந்த கொடுமையை நான் கொஞ்சம் தாண்டி சொல்லுவேன். எல்லாரும் கவனிங்க. நானாக்கும் முதலாளி. ஒரு முதலாளிக்கு லுக் உண்டா? உண்டா பாப்பாக்கா? ஒரு முதலாளிக்கு லுக் உண்டா? உண்டு இல்லையா? சரி, ஒளிச்சிருக்கலான்னு நினைச்சு வந்துடும். நான் வார எல்லா கூட்டத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒளிச்சிருப்பேனும். இன்னும் வசமாக வந்து மாட்டுச்சு. கர்த்தருடைய கிருபை. அப்ப என்னை பார்த்தா ஒரு முதலாளிக்கு லுக் இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? கண்ணாடிக்குள்ள இருந்துட்டு சொல்லுன்னு ஒரு துறப்பைக்குள்ள லுக் உண்டுன்னு. ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம்? இவன் நானாகும் முதலாளி. பகற்காலத்தில் 4 பேரை வச்சு தோட்டத்தில் விதைச்சேன். பகற்காலத்தில் 4 பேரை வச்சு தோட்டத்தில் விதைச்சேன். விதைச்சிட்டு இந்த முதல் வரிசையில் இருக்குன்னு இல்லை 4 பேர் கண்ணாடி வச்ச சிஸ்டர், உங்களையும் கூட சேர்த்து 4 பேருண்ணா. 1 2 3 4. இவங்க 4 பேரையும் காலையில் விதைச்ச நிலத்தில் ராத்திரி காவல் உட்கார வச்சேன். பகலில் வேலை செஞ்ச ஆட்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன். பகலில் வேலை செஞ்ச ஆட்களுக்கு எவ்வளோ கொடுத்தேன்? 1000 ரூபா கொடுத்தேன். ராத்திரி வேலை செஞ்சது இவங்க 4 பேரும் இல்லையா? பாவம் இல்லை, என்னெல்லாம் பார்க்கணும்? இவங்க வயசை பார்க்கணும். இவங்க எல்லாம் கொலஸ்ட்ராலும் டயபெட்டிக்கும் சுகரும் பிபியும். மறுபடியும் முறைச்சு பார்க்காதுங்க, நான் பேசட்டு. எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. அதெல்லாம் விட்டுட்டு எங்கே வந்துடும்? காவலுக்கு வந்துடும். அப்போ பகலில் வேலை செஞ்ச ஆட்களுக்கு 1000 ரூபா கொடுத்த நாய் ராத்திரி வந்து உட்கார்ந்துருந்த 4 அக்காமாருக்கு 2500 ரூபா கொடுத்தேன். 2500 ரூபா கொடுத்துட்டு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், தூங்குனியளா? என்னன்னு கேட்டேன், தூங்குனியளா? அப்போ அவங்க சொல்லிச்சுன்னு, உன்னான மக்கா. என்னன்னு? பாப்பாக்கா குறிஞ்சாச்சு. உன்னான மக்கா நாங்க உறங்கலையேன்னு நான் உடனே தேங்க்ஸ் சொல்லிவிட்டேன். இப்போ இவ உறங்கிச்சுனுமா இல்லையான்னு பார்க்க எனக்கு தோட்டத்தில் சிசிடிவி இல்லை. 1 மாதம் தாண்டினப்போ எனக்கு தெரியுது இவங்க தூங்கல்ல. 1 மாதம் தாண்டினப்போ எனக்கு தெரியுது இவங்க தூங்கல்ல. ஏன்னா கோதுமை மட்டும்தான் இருக்கு. 2 மாதம் தாண்டினப்பதான் தெரியுது பார்ட்டிகள் என்ன பண்ணிருக்கு. கொஞ்சம் சங்கடப்படணும். நீங்க கொஞ்சம் உணர்த்தப்படணும். அதுக்குதான் நான் வசனத்தை பேசுறேன். நான் அன்றைக்கு தூங்கினதின் விளைவு இன்றைக்கு அனுபவிக்கிறேன். என்னைக்கு தூங்கினதின் விளைவு? அன்னைக்கு 2 மாசத்துக்கு முன்ன நான் தூங்கினதுக்கு விளைவு இன்னைக்கு தெரியுது. அன்னைக்கு ஒண்ணுமே தெரியல. அன்னைக்கு வெளி அடையாளங்கள் தெரியல. 2 மாசம் தாண்டினப்போ பொறாமையும் கசப்பும் வைராக்கியமும் மெதுவா தலையெடுக்குது. அப்பவே புரிஞ்சு போச்சு, ஓஹோ தூங்காதபடி ஏற்படுத்தப்பட்டவர்கள் தூங்கிவிட்டார்கள். கவனிங்க, சாத்தானே கையில விதை இருக்கு. நீங்க ஒண்ணு நினைக்கப்படாதுன்னு
சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னா, நீங்க நல்ல தேவ பிள்ளைகள், எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போறேன், உங்க 4 பேரை மாதிரி நல்லவியலை நான் இதுவரை உலகத்துல கண்டதில்லை. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாலே இருக்க ஆளுவ சொல்லணும், அப்பளே சொன்னேன் இல்லை, அதுதான் முன்னால வந்திருந்தா உள்ள பிரச்சனை வயிற்று அவியலுக்கு. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் தூங்கினது யாரும் அறியல, வெளியே வந்து ஆட்கள்கிட்ட முழுவதும் ஜபித்தேன்னு தான் சொன்னேன், நான் தூங்காம போராடுதேன்னு தான் சொன்னேன். எல்லாரும் நம்பிச்சனும் நான் ஜப வீரன்னு, எல்லாரும் நம்பிச்சனும் நான் ஜபிக்கிற தேவ பிள்ளைன்னு. 2 மாசம் தோட்டத்தில் வந்து பார்த்த ஆட்கள் எல்லாம் சொல்லிச்சனும் இவங்க தூங்கல்ல. 2 மாசம் தாண்டினப்பதான் தெரியுது, ஒரே ஒரு நாள் ஆண்டவர் தூங்காதேன்னு சொன்னாரு. ஒரே ஒரு நாள் ஆண்டவர் குடும்பத்துக்காக ஜெபின்னு சொன்னாரு. ஒரே ஒரு நாள் ஆண்டவர் பிள்ளைகளுக்காக போராடுன்னு சொன்னாரு. ஒரே ஒரு நாள் ஆண்டவர் முழங்கால நில்லுன்னு சொன்னாரு. ஒரே ஒரு நாள் ஆண்டவர் விழித்திருன்னு சொன்னாரு. அன்னைக்கு விழித்திருக்காததன் விளைவு இன்றைக்கு வர தெரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அந்த ஒரு ராத்திரி ஜெபித்திருந்தால், அந்த ஒரு ராத்திரி தெய்வ சமூகத்தில் போராடி இருந்தால், அந்த ஒரு ராத்திரி முழங்கால நின்னிருந்தால், என் தோட்டத்தில் வந்த சத்துரு வெட்கப்பட்டு ஓடி இருப்பா. கை தட்டணும், கை தட்டணும். நாம் பொறுப்புள்ளவர்களாக்கும், நாம் பொறுப்புள்ளவர்களாக்கும். ஆவியானவர் ஒரு வெளிப்பாட்டை தந்தா உடனே தூங்காம இருந்து அந்தகார வல்லமையை வெட்டணும். ஆவியானவர் ஒரு தரிசனத்தை தந்தா உடனே வெட்டணும். ஆவியானவர் ஒரு ஆலோசனையை தந்தா உடனே அந்தகாரத்தை வெட்டணும். 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடுக. ரகதன ரிகதன கமகதன அந்தல் கபாரவ சந்தர பலபரபரவா. தோட்டத்தை குறித்த பொறுப்பு நம்முடைய கையில இருக்கு. ஏன் தெரியுமா? தோட்டத்தில் விதை இறக்கியாச்சு. குலசேகரம் ஃபுல் காஸ்பல் சபையில விதைச்சாச்சு. அதனால இனி பொறுப்பு நம்ம கையில, இனி பொறுப்பு நம்ம கையில. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் கையிலையும் பொறுப்பை தாராரு. அந்தகார வல்லமைகள் திட்டமிட்டு உள்ளே வர முயற்சி செய்யும். நீ தடுக்க வேண்டாம், நீ விழித்திருந்தா போதும். ரெண்டு நிமிஷம் ஆவியில போராடுங்க. கிருபை பெற்றவர்கள் 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவங்க 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த கூடாரத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த கூடாரத்தில் இதுவரை இல்லாத ஒரு ஜெப அக்கினி விழுகிறது. இயேசுவின் நாமத்தில் விழித்திருக்கிற ஒரு கூட்டம் எழும்புது, ஒரு ஜெப சேனை எழும்புது. எல்லாரையும் அபிஷேகம் பண்ண போறாரு. ஜெபத்துக்குன்னு அத்தனை பேரையும் அபிஷேகம் பண்ண போறாரு. கண்ணை மூடி கைய தட்டி இருக்கிற இடத்துல வாய திறந்து பற்றி பிடி. சபையே, உனக்கு ஒரு விழிப்பின் ஆவிய போடுறாரு. கைய தட்டி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இது விழித்திருக்க வேண்டிய காலம் அல்லவா? கண்ணை மூடுங்க, கைய தட்டுங்க, வாய தரையுங்க. ஆவியில போராடு. உடபதன பிரௌடபதன அந்தகார வல்லமைகளை உள்ள நுழைய விடாத. பயங்கர பாதிப்புகள் வரும். இருளின் ஆதிக்கங்கள் பிள்ளைக்குள்ள நுழைய விடாத. பாதிப்புகள் பயங்கரமா இருக்கும். குடும்பத்தில் சத்துரு நுழைய விடாத. இறங்கி போராடு.
தூங்க வேண்டிய நேரத்துல நல்லா தூங்கணும். தூங்க வேண்டிய நேரத்துல நல்லா தூங்கணும். சூரியனுடைய வெளிச்சம் முதுகுல காரி துப்புறது வரை தூங்கினாலும் பரவாயில்லை, தூங்கணும். ஆனா விழித்திருன்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கிற அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் படல்கஞ்ச் என்கிற இடத்துல ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண போன வாழ்க்கையில நான் அதை மறக்க மாட்டேன். பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி என்னை கொண்டு தங்க வச்சது ஒரு ஹாஸ்பிட்டல்ல. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், எதுக்கு நம்மளை ஹாஸ்பிட்டல்ல தங்க வைக்கணும்? இனி நம்மளை அரெஸ்ட் பண்ண வராங்கங்கிற ரிப்போர்ட் ஏதாவது கிடைச்சிருக்குமோ, அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆட்டு ஹாஸ்பிட்டலில் தங்க வைக்கணுமோ அப்படின்னு நான் மனசுல யோசிச்சேன். எங்க கிடந்தா என்ன, கண்ணை மூடுனா கண்ணை மூடினால் கதை முடிஞ்சது. போய் படுத்தேன், கண்ணை மூடுனேன், தூக்கம் வரல. உள்ள ஒரு சத்தம் கேட்குது, எழும்பி ஜெபி, எழும்பி ஜெபி. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எனக்கு தந்த ரூமில் நடந்து நடந்து ஜெபம் பண்றேன். கடைசியில் என் மனசுல நினைக்கிறேன், 1 hour தூங்கிட்டு ஜெபம் பண்ணலாமே. அப்படி 1 hour தூங்கணும்னு சொல்லி கட்டில போய் உட்கார்ந்தப்போ மறுபடியும் சொல்லுது, எழும்பி ஜெபி. மறுநாள் காலையில் வர, அன்னைக்கு காலையில பிரசங்க பீடத்தில் ஏறுகிறது வரை நான் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிட்டு அந்த கூட்டத்துக்கு போனேன். அந்த கூட்டத்தை ஸ்பான்சர் செய்திருக்கிறது ஒரு பியூட்டி பார்லர் போட்டிருக்கிற பெண்மணி. ஒரு பியூட்டி பார்லர் போட்டிருக்கிற பெண்மணி. அந்த பெண்மணியாக்கும் அந்த 4 நாள் கன்வென்ஷனுக்கு காசு கொடுக்கிறது. அப்போ முந்தைய என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க காசு தந்திருக்கிறாங்க, அவங்க வரமாட்டாங்க, அவங்க பியூட்டி பார்லரில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனால் நான் யோசிக்கவே இல்லை. நான் பிரசங்கம் பண்ண எழும்பி நின்ன உடனே ஏற்றவும் பின்னால் ஒரு பெண்மணி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நிற்கு. நல்ல வெளுத்த ஒல்லியா நல்ல ஹைட்டா ஒரு பெண்மணி ஏற்றவும் பின்னால நிற்கு. ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, அந்த பெண்மணியை நான் தொடுகிறேன்னு சொல்லு. நான் உடனே முன்ன இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், அந்த சிஸ்டரை ஓடி போய் பிடி, இங்க கர்த்தர் அந்த சிஸ்டரை தொடுகிறாருன்னு சொன்னேன். சொல்லி முடியக்கு முன்னே இவர் இங்க இருந்து ஓடக்கு முன்னே எடுத்து எறிஞ்சிட்டு, தூக்கி முன்னால கொண்டு வந்துடும். முன்னால கொண்டு வந்த உடனே அந்த பெண்மணி என்னிடத்துல சொல்லுது, நீ என்ன செஞ்சாலும் நான் போக மாட்டேன், நீ என்ன செஞ்சாலும் நான் போக மாட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை, ஹிந்தி தெரிஞ்சா இல்லையா பிரச்சனை. அப்போ நான் மனசுல நினைக்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணி தரணும். நான் மனசுல நினைக்கிறேன், நீ போனா என்ன போகலைங்க என்ன, திங்கள் எனக்கு போகணும், திங்கள் எனக்கு போகணும். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, உன்னை நேற்றைக்கு ராத்திரி மொத்தம் விழித்திருக்க பண்ணது நான் தான், உன்னை ராத்திரி மொத்தம் விழித்திருக்க பண்ணது நான் தான். இதற்காக தான் यीशु मसीह का नाम से दूर जा रोன்னு சொல்லகு முன்ன ஒற்ற ஓட்டம். ரிப்பேர் ஆன ஹிந்தியில சொன்னப்போ கிராமர் தெரிஞ்ச ஹிந்தி பே ஓடிச்சு. ஒரு முறப்பு
அப்புறம் அந்த பெண்மணி எழும்பி உட்கார்ந்து சாட்சி சொல்லுது. அந்த பெண்மணிக்கு ஏகப்பட்ட வருமானம், அந்த பெண்மணிக்கு பணத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பெண்மணிக்கு ராத்திரி தூங்க முடியாது, பகல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டில் போய் வீட்டை சுற்றி நடந்துட்டே இருக்குமா. அந்த பெண்மணிக்குள்ள இருந்தது ஒரு பயங்கரமான தற்கொலையின் ஆவி. தன்னைத்தானே கொன்று போடுன்னு சொல்லிட்டே இருக்குமா. நான் நினைச்சேன் ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி என்னை ஒரு ராத்திரி விழித்திருக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்கணும், போராட வேண்டிய நேரத்தில் போராடணும். இது தோட்டத்துக்கு காவல் வைக்கிற நேரம். கிருபை பெற்றவர்கள் மட்டும் கை தட்டுங்க, கிருபை பெற்றவர்கள் மட்டும் வாயத்தரைங்க. கிருபாசனம் குலசேகரம் புல் காஸ்பல் சபைக்கு இதுவரை இல்லாத ஜெபக்குது. கை தட்டுங்க, 2 நிமிஷம் கை தட்டுங்க. யாரோ சிலருக்கு ஜெப அக்னி வருது, யாரோ சிலருக்கு ஜெப மகிமை வருது, யாரோ சிலருக்கு ஜெப மேகம் வருது. கண்ண மூடி கை தட்டி பத்தி பிடி. பெற்றுக்கொள்ளுங்க. இருதயத்தை திறந்து வைங்க. மழை பெய்து, இருதயத்தை திறந்து வைங்க. வாய்க்கால் வழி தண்ணி ஓடுது, இருதயத்தை திறந்து வைங்க. புதிய புதிய ஊற்றுக்கண்கள் புறப்படுது, திறந்து வை. உடஞ்சு தெரிக்குது. இதுவரை பேசாத அந்நிய பாஷைய உங்க நாவில வைக்கிறாரு. கண்ண மூடி கை தட்டி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. Riantara, Albantara, Udantara, Alhatara, Riantara, Sandal Kabaraba. எதிராளி எந்த சபைக்குள்ள நுழைஞ்சாலும் அவன் கையில விதை இருக்கும். எதிராளி எந்த குடும்பத்தில் நுழைஞ்சாலும் அவன் கையில விதை இருக்கும். எதிராளி எந்த சரீரத்தில் நுழைஞ்சாலும் அவன் கையில விதை இருக்கும். எதிராளி எந்த தோட்டத்தில் நுழைஞ்சாலும் அவன் கையில விதை இருக்கும். ஆனா உனக்குள்ள இருப்பது எரிக்கிற அபிஷேகம். எரியுத விட்டு கொடுங்க, பற்றி பிடிக்குது. விட்டு கொடுங்க, பற்றி பிடிக்குது. ரபா ஷக்கத்த ரபா ரியாந்த ரபலபரபா ரியாந்தல் கபரபலபரபலபா உடல் கந்தரபலபா ரேல் அந்தரபலபா ரீபல் கந்தரபா சந்தர சத்தரபா ரெந்தல் கனாதனா. சிலர் கையில ஆண்டவர் விதைகளை தாராரு. கண்ணை மூடி பெற்றுக்கோ, வாயை திறந்து கையை தட்டி ஒரு பலத்த அபிஷேகம். ரபா ரபா கபா கபத்தரா. அந்த பக்கத்தில் அபிஷேகம் இறங்குது, அந்த பக்கத்தில் அபிஷேகம் இறங்குது. கண்ணை மூடி கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இட் இஸ் God that touches your body. பல ஆண்டுகளாய் குடும்பத்தில் புகுந்து விளையாடின ஆவிகள் வெட்டுண்ட ஒருவனை போல விழுகிறது. பல ஆண்டுகளாய் தனிப்பட்ட வாழ்க்கையில புகுந்து விளையாடின ஆவி வெட்டுண்ட ஒருவனை போல் விழுகிறது. அபிஷேகம் பற்றி பிடி. இன்னைக்கு உனக்கு விடுதலை, இன்னைக்கு குடும்பத்துக்கு விடுதலை.
Kalandharadial Manatara Kalkana Shatarial Banatuni Regamana Gama Kadandara Shandaradi Antaraba. கவனிங்க, கொஞ்சம் டீப்பாக போகணும், கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. நம்முடைய இருதயம் ஒரு தோட்டம். நம்முடைய இருதயம், மெதுவாக பேசுங்க. நம்முடைய இருதயம் ஒரு தோட்டம். நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டம். இப்போ இருதயம் ஒரு ஹார்ட் இஸ் அ கார்டன். அப்புறம் ஃபேமிலி இஸ் அ கார்டன். குடும்பம் ஒரு தோட்டம். அவர் சர்ச் இஸ் அ கார்டன். நம்முடைய சபை ஒரு மிகப்பெரிய தோட்டம். ஒரு தடவை கூட சொல்கிறேன், நம்முடைய இதயம் ஒரு, நம்முடைய குடும்பம் ஒரு, நம்முடைய சபை ஒரு. இதில் எங்கே பொல்லாங்கன் நுழைஞ்சாலும் பிரச்சனை தான். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி தோட்டத்து காவல் வையும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, தோட்டத்திற்கு காவல் வையும் ஆண்டவரே. ஏ ஜெபிங்க, உடவரக்கா, தோட்டத்துக்கு காவல் வையும் ஆண்டவரே. அப்பொழுது கர்த்தர் சுடர் ஒளி பட்டயத்தை வைத்தார். தேவ பிள்ளை ஜபம் பண்ணினா தோட்டத்துக்கு தேவன் காவல் போடுகிறார். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும். இந்த ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க, இந்த ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. அப்படின்னா தோட்டத்து காவலுக்கான ஆளு தெய்வத்து கையில் உண்டு, தெய்வத்து கையில் உண்டு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 3 and verse number last. அங்க பாருங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு, அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போ தேவனுக்கு தோட்டத்துக்கு காவல் காக்க ஆளு உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன நினைச்சாரு தெரியுமா? தூதர்களை வச்சு காப்பதை விட என் பிள்ளைகளை வச்சு காக்கலாமேன்னு சொல்லி நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி கை உயர்த்தி அல்லேலூயா. காயின் ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஏன் என்னட்ட விசாரிக்கிறீர்? ஆண்டவர் சொன்னார், நீதான் காவலாளி, கணக்கு உன்னிடத்துல தான் கேட்கப்படும். உன் குடும்பத்தின் கணக்கு, உன் தேசத்தின் கணக்கு, உன் சபையின் கணக்கு, உன் வீட்டின் கணக்கு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் கணக்கு உன்னிடத்துல தான் கேட்கப்படும். ஏன்னா உன்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி காவலாளியாய் வைத்திருக்கிறார், காவலாளியாய் வைத்திருக்கிறார். என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும். ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி பெரிய பொறுப்பை நம்ம கையில தாராரு. குடும்ப பொறுப்பை நம்ம கையில தாராரு, சமூக பொறுப்பை நம்ம கையில தாராரு. ஒன்னு யோசிச்சு பாருங்க, இந்த பிள்ளை எனக்கு ஏன் தந்தாரு? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?
எத்தனையோ வீட்டில் எத்தனையோ ஆரோக்கியம் உள்ள நல்ல திறமையுள்ள பிள்ளைகள் உண்டு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிள்ளைய தந்தாருன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உன் கையில தந்தாதான் அந்த பிள்ளைய காக்க முடியும். வேற யாரைய கையில கொடுத்தாலும் காவல் இருக்க மாட்டணும். உண்மையுள்ளவன் என்று எண்ணி கதாரகல் கபாரவ சந்தரபபா. ஹல்லேலூயா. கிருபை கிருபை. அப்படின்னா அந்த பிள்ளைய பரலோகத்தின் தேவன் தம்முடைய மடியில வச்சிட்டு இதற்கு காவலா இருக்கத்தக்க ஒரு ஆளை பூமியில தேடினாரு. பூமியில தேடினப்போ உன்னை கண்டுபிடித்தார், உன் கையில தந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நீ விலையேற பெற்ற தேவ பிள்ளை. உன்னை நம்புகிறார், உன்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணுகிறார், உன்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணுகிறார். அதனால வேற யாரும் சுமக்க முடியாத ஒரு பொறுப்பை உங்க கையில தந்திருக்கிறார். அவர் கர்த்தர் இல்லையா? கவனிங்க கவனிங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு புருஷன் வந்து சாடிச்சு? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு மனைவி வந்து வாய்த்தது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிள்ளை வந்து வாய்த்தது? கேள்வியே இல்லை. அங்கிருந்து பார்த்தாரு, யாருக்கு கையில கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்த்தாரு. பார்த்தப்ப உன்னை கண்டுபிடித்தார். அதாவது உன்னை கண்டுபிடித்தார்னு சொல்றதை விட 7 கோடி ஜனங்களுக்கு நடுவில் உன்னை கண்டார். உன்னை கண்டு அந்த பெரிய பொறுப்பை உன் கையில தந்திருக்கிறார். கை தட்டி வாதரந்து தெய்வத்தை உயர்த்துங்க. கை தட்டி வாதரந்து தெய்வத்தை உயர்த்துங்க. நான் எத்தனை பேரை சொன்னேன்? எத்தனை சொன்னேன்? 5. 6. தேவன் கைகளில் விதை இருக்கிறது. தேவன் கைகளில் விதை இருக்கிறது. ஆக சாராளுடைய கற்பத்தை அடைச்சது யாரு? கர்த்தர். அன்னாளுடைய கற்பத்தை அடைச்சது யாரு? கர்த்தர் மட்டும் அடைக்கலன்னு வைங்க, 2 வீட்டிலையும் நீக்கோலி குஞ்சு மாதிரி வர பிள்ளைகள் பிறந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆபிரகாமுடைய மனைவியுடைய கற்பத்தை அடைச்சது ஈசாக்கு வர காத்திருக்கணும். அன்னாளுடைய கற்பத்தை அடைச்சது சாமுவேலுக்காக. உங்க கற்பத்தில் போட வேண்டிய விதை தெய்வத்தினுடைய கையில இருக்கு. என்ன பயங்கர வசனம் இல்லையோ? ஹல்லேலூயா. எல்லாரும் எனக்கு பிள்ளை இல்லைன்னு பரிகாசம் பண்ணணும் பாஸ்டர். ஊக்கமா ஜோம் பண்ணுங்க. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தப்போ ஒரு பிரச்சனை இல்லைன்னாக்குன்னு சொல்லிச்சுன்னு. பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? அவருக்கு நேரம் மாறது வரை அவர் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. ஹல்லேலூயா. உன் சந்ததி எழுப்புதலாய் மாறும். உன் சந்ததி தீர்க்க தரிசனம் சொல்லும். உன் சந்ததி விரைவாய் எழுதுகிற எழுத்தாணியாய் மாறும். உன் சந்ததி பிதாக்களின் இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளின் இருதயங்களை தேவனிடத்திற்கும் திருப்பும்.
அப்போ யாருடைய கைகள் எல்லாம் விதை இருக்கு? 6 காரியங்களை சொன்னேன்னு. 1, மம்மீஸனுடைய கையில் விதை இருக்கு. 2, ஒவ்வொரு தேவ பிள்ளையின் கையில் விதை இருக்கு. 3, பிரசங்கிமார்கள் கையில் விதை இருக்கு. 4, விவசாயிகளின் கையில் விதை இருக்கு. 5, எதிராளியாகிய சாத்தான் கையில் விதை இருக்கு. 6, நான் ஆராதிக்கிற என் தேவன் கையில் விதை இருக்கிறது. ஒரு நிமிஷம் கை உயர்த்தி பிடிங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கற்பந்தரிக்க வாய்ப்பில்லாத எல்லா கற்பங்களிலும் ஒரு விதை விழுவதாக. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. திறக்குது, வாக்குத்தத்தம் திறக்குது. 7 வருஷமா 4 வருஷமா அடைச்சு வச்ச அடப்பு உடஞ்சு தெறிக்குது. நீ கற்பந்தரிக்க போகிறாய். உன் வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை ஓடி விளையாட போகுது. உன் மடியில ஒரு பிள்ளைய தர போறாரு. உடபலமா. இது தீர்க்க தரிசனம், இது தீர்க்க தரிசனம். அந்தகார வல்லமே வெட்டி ஜபி ரபலபரபலபா ரியந்தரபலபா சந்தரபலபா. நசர்னா இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. பலரும் உன்னை கேவலப்படுத்தினாங்க இல்லையா? பலரும் உன்னை பரிகாசம் பண்ணாங்க இல்லையா? பலரும் புருஷன்ட்ட இந்த மனைவி வேண்டான்னு சொல்லிச்சுன்னு இல்லையா? நீ பயப்படாத. நீ கற்பந்தரிக்க போகிறாய். உன்னிலிருந்து புறப்படுவது ஒரு வாக்குத்தத்தம். தேவன் கையில் இருக்கிறது விதை. இனி நாம் பேச போறது விதைக்கு உள் என்ன இருக்கிறது. விதைக்கு உள் என்ன இருக்கிறது? 1, 2, 3, 4, 5, 6 காரியம் அதுக்கும் சொல்லுவேனே. 6 சொன்ன பிறகுதான் முடிப்பேனே. ஓகே இல்லையா? ஓகே தானே இல்லையா? அதுக்கு இடையில வச்சு யாருக்காவது பசிக்குதுன்னா நீங்கள் 2 கையும் தூக்கணும். நீங்கள் ஒரு கை தூக்கினா நீங்கள் அல்லேலியா சொல்லுதியான்னு நான் நினைப்பேன். நீங்கள் 2 கையும் தூக்கினா உடனே தான் முடிப்பேன். இங்கே இருக்கிற ஆட்கள் 2 கையில் தலை ஊத்துற நின்னாலும் முடிக்க மாட்டேன். ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. அப்போ டக்கு டக்குன்னு கொஞ்சம் எழுதுவோமா? 1, seed has hope. விதைக்குள் நம்பிக்கை இருக்கிறது. விதை கையில் இருக்குன்னா என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கிறது. உலகத்தில் எல்லாரும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் உன் கையில் பைபிள் இருக்கிறது வரை உனக்கு நம்பிக்கை உண்டு. உனக்கு நம்பிக்கை உண்டு. உனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா எவ்ரி வேர்ட் ஹேஸ் ஹோப். வசனத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதற்குள்ள என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகம். அங்க பின்னால வர கேக்குது இல்லையா? சூப்பர், காட் பிளஸ் யூ. யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அடுத்த வசனம். அதன் வேர் தரையிலே பழையதாகி. இனி உள்ள அந்த 2 சென்டென்ஸை நீங்க தயவு செஞ்சு கவனிக்கணும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணில செத்தாலும். கீழே உள்ள வசனத்தை நீங்க பார்க்கப்படாது. இனி அந்த மரம் தேருமா? அதன் வேர் தரையில பழையதாச்சு.
அடுத்த வார்த்தையாக்கும் பயங்கரம். அதன் அடிக்கட்டை மண்ணில் செத்தாச்சு. இனி அந்த மரம் தேருமா? இனி அந்த குடும்பம் விளங்குமா? இனி அந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடக்குமா? டாக்டரை எழுதி தள்ளின கேஸ் இல்லையா? இனி அடுத்த வசனத்தை வாசிங்க. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து. முந்தின வசனத்துல சொல்றான் செத்துன்னு. என்ன சொன்னா? என் தமிழ் ரொம்ப மோசமா இருக்கும். முந்தின வசனத்துல சொல்றான் செத்துன்னு, அடுத்த வசனத்துல சொல்றான் தெளிர்த்ததுன்னு. அது ஏன்? அது ஏன்னா விதைக்கு மட்டும் பயங்கர நம்பிக்கை. வேறு போய்விட்டது, வாழ்க்கை போய்விட்டது. தண்ணீரின் வாசனையினால் அது மறுபடியும் தெளிர்க்கும். இப்போ இந்த சபைக்குள்ள பரிசுத்த ஆவியின் வாசனை. വെള്ളത്തിന്റെ ഗന്ധം, ദൈവാത്മാവിന്റെ ഗന്ധം ഇന്ന് പകൽ നിന്റെ മേൽ വീശട്ട്. ഒരു തണ്ണീരിൻ വാസனை உங்கள் அண்டையில் நெருங்கி வருது. வேறு அற்றுப்போச்சு, வெட்டப்பட்டது, அடிக்கட்டை மண்ணில செத்து விட்டது. ஆனாலும் தெளிர்க்கும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. A seed has a hope. விதைக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை இருக்கிறது. முந்தின வசனத்தோட அந்த வசனம் நின்று இருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? ஐயோ பாவம், அல்லேலியாவும் சோத்திரவும் சொல்லிட்டு நடந்துனும் இருந்த ஆக்கள் அழிஞ்சு போச்சுனும், ஐயோ பாவம் பிசினஸ்ன்னு இறங்கிச்சுனும் எல்லாம் போச்சுன்னு சொல்லி அந்த வசனம் முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா கீழே உள்ள வசனம் சொல்லுது, விதைக்கு மிக தேவை என்ன தெரியுமா? தண்ணி. இப்ப தண்ணி இல்லைன்னா ஸ்மெல் ஆஃப் தி வாட்டர். அப்படின்னா விதை என்ன செஞ்சிட்டு இருக்கும் தெரியுமா? பார்த்துட்டே இருக்கும். விதை பார்த்துட்டே இருக்கும். எந்த பக்கமாவது தண்ணி வருதா ஓடி ஓடி கூட்டத்துக்கு வரத பார்த்திருக்கீங்களா? சிலர் பார்த்திருக்கீங்களா? 1 மணி 10 மணிக்கு கூட்டம்னு சொன்ன உடனே 9:30 மணிக்கே வந்து முழங்கால நிற்கிற ஆளுகளை பார்த்திருக்கீங்களா? நீங்க 1 மணிக்கு கூட்டம் முடிஞ்சாலும் எழும்பி போவாத ஆட்களை பார்த்திருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் அடிக்கட்டை மண்ணில செத்தது. அந்த விதை எங்கிருந்தாவது தண்ணீரின் வாசனை வருதா? எந்த பக்கத்திலேயாவது அபிஷேகம் வருதா? ஒரு அனல் வருதா? ஒரு தேவ பிரசன்னம் வருதா? அப்படின்னு சொல்லி அந்த விதைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. காத்திரு, மழை பெய்ய போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, விதைக்கு உள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? உலகம் ஒன்ன வெட்டலாம், அந்தகார வல்லமைகள் ஒன்னை எரிக்கலாம், அடிக்கட்டை அழிஞ்சு போகலாம். பார்த்துட்டு இருந்த ஆட்கள் இனி அந்த குடும்பம் மேல வராதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நீ பார்த்துட்டே இரு. தண்ணி வருதான்னு பாரு, தண்ணி வருதான்னு பாரு, தண்ணி வருதான்னு பாரு. மறுபடியும் துளிர்ப்பாய், மறுபடியும் துளிர்ப்பாய். உன் குடும்பம் மறுபடியும் துளிர்க்கும். நல்ல கை தட்டி, நல்ல வாய திறந்து, you will grow again. அப்போ 1 விதைக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கிறது. 2 விதை போராடும். விதை போராடும். விதைய மண்ணுக்கு வெளியே போடணுமா, மண்ணுக்கு உள்ள போடணுமா? மண்ணுக்கு உள்ள, மண்ணுக்கு உள்ள. எனக்கு போராட கொண்டும் வையா, எனக்கு நான் வேணா வந்து அங்கே இருக்கலாம், இருந்து வேணா தூங்கி உதவி செய்யலாம். எப்படி ஹெல்ப் பண்ணலாம்?
எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? தூங்கி ஹெல்ப் பண்ணலாம். விதை மண்ணுக்கு அடியில கிடைக்கும். விதை ஒரு போராட்டம் போராடும்போது என்ன பண்ணும் தெரியுமா? மண்ணு வெடிச்சு விதை வெளியே வரும். அல்லேலூயா. நீ போராட போராட உடைச்சு வெளியே வருகிறாய். நீ போராட போராட அந்தகார வல்லமை உடைஞ்சு தெறிக்குது. நீ போராட போராட இருளின் அதிகாரங்கள் உடைஞ்சு தெறிக்குது. நீ போராட போராட சத்துருவின் திட்டங்கள் உடையுது. மூணு, ஒன்று விதைக்குள்ள என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கிறது. 2 விதை போராடும். 3 விதை தூங்காது. விதை விதைச்சவன் போய் ரூமுக்குள்ள ஏசி ஆன் பண்ணி 23ல வச்சுட்டு அடிச்சு போட்ட பெரும்பாம்பு போல கிடந்தாலும் விதை அது விழுந்த நிலத்தில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். கவனிங்க, நீங்க ஜபித்த ஜபம் எங்கேயோ விழுந்திருக்கு. நீங்க எடுத்த உபவாசம் எங்கேயோ விழுந்திருக்கு. எங்கே விழுந்திருக்குன்னு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால சத்துருவுக்கு தூக்கம் இல்லை. கபாரா கத்தாரா அல்பாரா. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவோமா? ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவோமா? பந்தாரா பலாத்தியா கல்மாந்தரா கேல தாக்கனியா ரேக்கல சந்தர சத்தராதியா ரியாந்தல் கந்தூரபா ரேந்தல் பிரௌட பத்தரபா ரேந்தல் கபரபலபரபலபா ரீதல் கந்தரபலபரபலபா ரீதல் பிரௌடபரபலபரபலபரபலபா ரீதர கந்தல் கபரபலபரபலபா. நீ எங்கேயோ போட்ட விதை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ எங்கேயோ போட்ட விதை போராடி கொண்டிருக்கிறது. நீ எங்கேயோ போட்ட விதை அற்புதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீ எங்கேயோ போட்ட விதை அதிசயங்களை காண பண்ணுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னே ஜெபித்த ஜெபம் இப்போ அறுவடை. கிருபையே கிருபையே கிருபையே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க, சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க. உன் கண்ணில் இருந்து விழுந்த விதை அற்புதத்தை செய்ய போகிறது. உன் கண்ணில் இருந்து விழுந்த விதை உயிரடைய போகிறது. உன் கண்ணில் இருந்து விழுந்த விதை அநேகரை எழுப்ப போகிறது. விதை தூங்காது, விதை தூங்காது, அது செயல்பட்டு கொண்டிருக்கும். சம்பல் ரகந்தரமன ஹத்தலா ரியாந்தலா ரகத்தலா சங்கரா ரகத்தா ரகத்தோ. இந்த பண்டெல்லாம் யுத்தம் பண்ணணும் இல்லையா? பண்டெல்லாம் யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு தேசத்துக்குள்ள சத்துருக்கள் வந்துட்டாங்கன்னா அந்த தேசத்துள்ள எல்லா மரங்களையும் வெட்டணும். எல்லா மரங்களையும் வெட்டி அந்த தேசத்துள்ள வாய்ப்புள்ள எல்லா பொருட்களையும் வெட்டி கொள்ளையிட்டதெல்லாம் ஒருமிச்சு போட்டு தீ போடணும். ஒருமிச்சு போட்டு தீ போடணும். அதனால் எங்கள் தேசம் பிடிபட்டு விட்டதுன்னு அறிஞ்ச உடனே ஆட்கள் விதையை மட்டும் ஒளிச்சு வைக்கணுமா? எதை மட்டும்? விதையை மட்டும் என்ன பண்ணுவாங்களாம்? ஒளிச்சு வைக்கணுமா? ஏன் தெரியுமா? ஒரு ஆப்பிள் மரத்தை வெட்டினா ஒரு விதையிலிருந்து ஆயிரக்கணக்கில் ஆப்பிள் மரம் எழும்பும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
Hallelujah. Rikabala kandal kabaraba shattar adiyal kamana relanda ragandara kandal kabatuni riandal kabarabala shattal praudabarabala baushya. ஒரு தடவை எங்கள் பைபிள் காலேஜில் 2 பிள்ளைகள் எல்லாம் டூரு போச்சு. டூரு போகும்போது எனக்கு கையில் 50 ரூபா இல்லை, அண்ணன் 50 ரூபா டூரு. அதனாலே என்ன இன்னைக்கு எல்லா இடங்களையும் கிருபையினால் பார்க்குற பொறாம கிருபையினால் பார்க்குற வாய்ப்பு. அப்போ டூர் போகிறதுக்கு ஒரு நாளத்துக்கு முந்தி நான் தெய்வ சமூகத்தில் சொன்னேன், ஆண்டவரே காலேஜிலேருந்து எல்லாரும் நாளைக்கு டூர் போகணும், நாளை நான் உம்முடைய பிரசன்னத்தில் வந்து இருப்பேன், நாளை நான் உம்முடைய பிரசன்னத்தில் வந்து இருப்பேன். காலையில் வண்டி வந்தாச்சு. இந்த சப்பாத்தி எல்லாம் சுட்டு அடுக்கி கடலைக்கறி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வண்டிக்குள்ளே ஏற்றிச்சுன்னு எல்லாரும் ஏறியாச்சு. அப்போ சாரு கேட்டார், வெர் இஸ் ராபர்ட் ரொனால்டு? உடனே பிள்ளைகள் என்ன கூட்டி சாருக்கு பக்கத்தில் கொண்டு விட்டணும். ஏன் வரலன்னு கேட்டார் சாரு. கேட்டுட்டு அவரே சொல்கிறாரு, பைசா இல்லைன்னு சொல்லி வராமல் இருக்க வேண்டாம், நானே பைசா போடுறேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நேற்றைக்கு வர நான் பேர் கொடுக்காதது காசு இல்லாததுனால, ஆனால் இன்னைக்கு நான் காசு இருந்தாலும் வரல, நான் இன்னைக்கு மொத்தம் ஜோம் பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனாங்க. அங்கே ஒரு தேங்காய் கூடு உண்டு, அங்கே ஒரு தேங்காய் கூடு. அந்த தேங்காய் கூட்டில் யாரும் போக மாட்டணும். நான் மெதுவாக அந்த தேங்காய் கூட்டில் போய் முழங்காலில் நின்று ஆவியில் போராடி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் ஒன்றும் தெரியாதா, நான் மனசில் நினைக்கிறேன், கர்த்தாவே தேங்காய் கூட்டில் இது என்னடா விசிலடிக்கிற ஆவி, தேங்காய் கூட்டில் என்னடா விசிலடிக்கிற ஆவி. சரி நமக்கென்ன அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி மறுபடியும் ஜோம் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. சத்துரு எப்படியெல்லாம் ஜபத்தை தடுக்கும்படி போராடி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி, என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அதில் ஒரு ஸ்லாப் உண்டு. அந்த ஸ்லாபில் ஏறி ஒரொற்றை இடி, ஜன்னல் சுதந்திர போராட்டத்துக்கு முன்ன வச்சது யாரும் திறக்கல, ஒற்றை இடியில் 2 திறந்து அடுத்ததையும் இடித்து திறந்தா சூரியனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் வந்தால் நான் முழங்காலில் நின்னேன் இல்லையா, அந்த முழங்காலில் நின்ன இடத்துக்கு நேரே ஃப்ரெண்டில் ஒரு சம்பவம் இப்படி நிற்கி, ஒரு சம்பவம். நம்ம கிராமத்தில் உள்ள ஆள் இல்லையா, நம்ம எங்கே உள்ள ஆள், கிராமத்தில் உள்ள ஆள். சரி நமக்கு இப்போ அவ்வளவும் போதும். அப்புறம் நான் ஜன்னலை திறந்து போட்டுட்டு ஜெபம் பண்ணினேன். எனக்கு ஆண்டவர் 1-2 வெளிப்பாடுகளை தந்தார். அந்த வெளிப்பாடுகள் ஒன்றும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை. அப்புறம் நான் ஜன்னல் திறந்து போட்டதுனால தேங்காய் கூட்டுக்குள்ளே இறங்கி ஒரு ஆராய்ச்சி நடத்தினப்போ தான் தெரியுது, ஏகப்பட்ட தேங்காய்கள் திழுத்திருக்கு, ஏகப்பட்ட தேங்காய்கள் திழுத்திருக்கு. இது திழுக்கக்கு வேண்டி கொண்டு ரூமில் போட்டதல்ல, திழுக்கக்கு வேண்டி கொண்டு ரூமில் போட்டதல்ல, பயன்படுத்தக்கு போட்டது. ஆனால் என்ன ஆச்சு, திழுத்து. நான் யோசிச்சு பார்த்தேன், கூட்டுக்குள்ள அடைக்கப்பட்டது திழுக்குமானா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலசேகரம் ஃபுல் காஸ்பல் சபை நல்ல நிலம், கொலசேகரம் ஃபுல் காஸ்பல் சபை நல்ல தோட்டம். இதில் விதைக்கப்பட்டவர்கள் சிலர் 30
30, சிலர் அதை தாண்டி 60, சிலர் அதை தாண்டி 100 மடங்கு பலன் கொடுக்க போகிறீர்கள். கை தட்டி ஆண்டவரை உயர்த்தலாம். உன் ஆசீர்வாதத்தை எந்த அந்தகாரங்களும் தடுக்க முடியாது. ஒரு பகுதியை கூட சொல்லிட்டு நாம் முடிக்கலான்னு நினைக்கிறேன். டிஃபரண்ட் பிட்வீன் வேர்ட் அண்ட் சீடு. வசனத்துக்கும் மனித வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம். ஒரே ஒரு காரியத்தை தான் நான் சொல்லுவேன். தொடர்ச்சியாக நாம் நாளைக்கு காலையில் தியானிக்கலாம். மனுஷ வார்த்தை என்ன செய்யும்? நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் 16:16. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. பார்த்தீங்களா? வார்த்தை நெருக்கி கொன்று போடும். வார்த்தை நெருக்கி கொன்று போடும். வசனம் என்ன செய்யும்? இதோட முடிக்கிறேனே. வசனம் என்ன செய்யும்? 62ஆம் சங்கீதம் 11வது வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பது. பார்த்தீங்களா? மனுஷனுடைய வார்த்தை நெருக்கி கொன்று போடும். தேவனுடைய வசனம் மறுபடியும் மறுபடியும் துணித்து கொண்டே இருக்கும். இங்கே நீங்கள் வந்து உட்கார்ந்து கேட்குறீங்க இல்லையா வசனம்? இது நீங்கள் வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் காதில் மறுபடியும் கேட்கும், உங்கள் இருதயத்தில் மறுபடியும் கேட்கும். கர்த்தர் விளம்பினது ஒரு தடவை தான், கர்த்தர் பேசுனது ஒரு தடவை தான். ஆனால் நீங்கள் போகிற வழி எல்லாம் நான் ஒரு விதை, நான் ஒரு விதை, நான் ஒரு விதை. இது உங்கள் உள்ளத்தில் கேட்டுகிட்டே இருக்கும், இது உங்கள் உள்ளத்தில் கேட்டுகிட்டே இருக்கும். அல்லேலூயா. விவசாயம் செஞ்சு பழக்கம் உள்ளவங்க கை தூக்குங்க. 2-3 பாட்டியம்மா மட்டும் விவசாயம் செஞ்சு ஒரு ஐயா, 2 ஐயா, 3 ஐயா, 4 ஐயா, 4 ஐயாமாரும் ஒரு தாய். சில தாய்மாரும் விவசாயம் செஞ்சு பழக்கம் உள்ளவங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும், விதையை நிலத்தில் கொண்டு விதைக்க முன்னே என்ன பண்ணுவியான்னு கேட்கணும். என்ன பண்ணணும்? ஊற போடணும். என்ன பண்ணணும்? ஊற போடணும். ஊற போட்டுட்டு தான். ஏன் அப்படி முறைச்சி பார்க்குதியா? ஊற போட்டுட்டு தான். பாப்பா காலை இல்லை, பக்கத்தில் இருக்க ஆளை. ஊற போட்டுட்டு தான், ஊற போட்டுட்டு தான் விதைப்பணும். அப்போ விதைக்கு மிகப்பெரிய தேவை எல்லா பக்கமும் தண்ணியில் சூழப்படணும். கண்ணை மூடுவோமா? ஒரு மழை பெய்யட்டு. கண்ணை மூடுங்க. ஒரு ஆவியின் மழை பெய்யட்டு. ஒரு பயங்கரமான அபிஷேக பாய்ச்சல் உண்டாகிறது. உங்கள் வாக்குத்தத்தங்கள் தண்ணீரில் நனைய போகுது. உங்கள் ஜபத்தில் மழை பெய்ய போகுது. உங்கள் கிருபைக்கு மேலே கிருபையை ஊற்ற போகிறாரு. அத்தனை பேர் கண்ணை மூடணும். அத்தனை பேரும் வாயை திறக்கணும். அவமானப்படுத்தப்பட்டவர்கள் வளரப்போகிறார்கள். கேவலப்படுத்தப்பட்டவர்கள் வளரப்போகிறார்கள். உதாசீனம் பட்டவர்கள் வளரப்போகிறார்கள். இனி வளராதுன்னு சொல்லி அடிக்கட்டை செத்து போனவர்கள் வளரப்போகிறார்கள். பலவீனத்தின் ஆவிகள் முறிந்து விழுகிறது. நல்ல கை தட்டி, நல்ல வாயை திறந்து, நல்ல ஆவியில போராடுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. கிருபை இறங்குது. ஜெபிங்க. கிருபை இறங்குது. தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தில் பலமாய் பாய்கிறது. அத்தனை பேரும் வாத்திறந்து, அத்தனை பேரும் சத்தம் உயர்த்தி, ஒரு பலத்த அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படுவதாக எண்ணு. பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து கேளுங்க. ஒரு அசாதாரண கிருபை இறங்கி வருது. ஒரு அசாதாரண அபிஷேகம் இறங்கி வருது. கர்த்தர் சிலரை தொடுகிறார். உங்க கையில இருக்கு விதை, உங்க கையில இருக்கு
உங்களுக்கு விதை வளரப்போகுது, உங்க சந்ததி வளரப்போகுது, உங்க குடும்பம் வளரப்போகுது, உங்க ஊழியம் வளரப்போகுது. விடாத விடாத. ஆவியில போராடு, ஆவியில போராடு. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், மறுபடியும் மறுபடியும் காதுல கேட்குது. கர்த்தர் ஒரு தடவை பேசினார், மறுபடியும் மறுபடியும் காதுல கேட்குது. வசனம் மறுபடியும் பாயுது, அபிஷேகம் மறுபடியும் இறங்குது. நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க, கொஞ்சம் ஆவியில போராடுங்க. உடபலபா சந்தராதனா ரேலாந்தரி கந்தர பலபரபலபா ரியாந்த பிரௌடபத்துர பலபரபலபா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கை தட்டி கை தட்டி பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் வளர்கிறது. உங்க குடும்பம் வளர்கிறது. மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. வாரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்போ. முழங்கால ஒரு நிமிடம். சத்துரு சத்துரு களைய வச்சிருக்க விதைய வச்சிருக்கிறான். அந்த விதை அழிக்கப்படணும். சத்துரு விதைக்க நினைக்கிற விதை இப்ப அழிக்கப்படட்டே. இதயத்தில் விதைக்கிற விதை, வீட்டுக்குள்ள விதைக்கிற விதை, சபையில விதைக்கிற விதை, தேசத்தில் விதைக்கிற விதை இயேசுவின் நாமத்தில் இப்ப அழிக்கப்படட்டே. விதையும் அக்கி போகணும். சத்துரு விதைக்கிற விதைகள் அழிக்கப்படணும், அழிக்கப்படணும், அழிக்கப்படணும். நல்ல விதைகள் முளைத்தெழும்பட்டும். ஜெபம் ஒரு விதை, விதைக்கப்படுகிற விதை முளைத்தெழும்பட்டே. முழங்கால நின்று சத்துரு போடுகிற விதை அழிக்கப்படட்டும், 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 அழிக்கப்படட்டும். வசனம் ஒரு விதை,
வார்த்தை ஒரு விதை, வார்த்தை ஒரு விதை. உடாமல கபா ரபா, உடாமல கபா. ஓ 2 நிமிடம் கைகளை தட்டி அத்தனை தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து நான் செடி தோங்கிட உடாமா கபா ரபா, உடாமல பல நல்ல விதைகள் முளைத்தெழும்பட்டு. ஓ விதை முளைத்தெழும்ப முடியாதபடி மண் கட்டி தடுக்குது, மண் கட்டி தடுக்குது. அந்த மண் கட்டியை கர்த்தர் உடைக்கிறார். உலக கவலை என்கிற மண் கட்டி, பாரம் என்கிற மண் கட்டி உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. விதை முளைத்தெழும்பும், விதை முளைத்தெழும்பும். ஒரு தண்ணீர் உடாபால சம்தர பக்கர பக்கத்திரவா உடாபால கபோரியா ரீ கபௌதியா தரா தலாதியா உடா தரா தலாதியா. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து ஓ நல்ல விதைகள் முளைத்தெழும்புதே. சில கற்பத்துல நன்மை உண்டாகுது, நன்மை உண்டாகுது. அங்க கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் விதைகளை போடுகிறார், வாக்குத்தத்தத்தின் விதைகளை கர்த்தர் போடுகிறார். விதைகள் முளைத்தெழும்பும், ஓ விதைகள் முளைத்தெழும்பும். ஏற்ற காலத்தில் பலன் கொண்டு வரும், ஏற்ற காலத்தில் பலன் கொண்டு வரும். எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க? கைத்தட்டி அப்போ ஒருக்க நல்ல மகிமைப்படுத்தி